மாசம் டைம் கொடுத்தேன் சார். ஆனாலும் காலி பண்ண மாட்டேங்கிறான் சார். நீ சொன்னதுனால தான் அவன் இடம் கொடுத்தான். டேய் ஏ நடராஜ், நடராஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கடை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணலையே? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? கண்டிப்பா சார். ஒரு நிமிஷம் முடிவா. நான் ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஐயோ இது வரதாலும் கேளுங்க சார். உன் மாமியார் வீட்டோட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்கிறது சகஜம்தான். அது ஆம்பளைங்க நாம தான் சரி பண்ணணும். இல்லைன்னா அது ஆறாத பொண்ணா மாதிரி கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாம போயிடும். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அதை மூடி மறைச்சாலும் தப்பு தான். அது ஒரு வகையில் உன் குடும்பத்துக்கு நான் பண்ற துரோகம் மாதிரி. சார் என்ன சார் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? உன் மாமியாருக்கு உங்க அம்மா மேல ஏதோ கோவமா? சார் அதான் கடை விஷயத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தான் தெரியுமே. என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்து பொம்பளை இந்த அளவுக்கு போவாங்க? வேற யாராவது இருந்தா நானே 4 தட்டி சரி பண்ணியிருப்பேன். இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம், என்னால எதுவும் பேச முடியாது. நீ தான் பக்குவமா பேசி சரி பண்ணணும். சார் என்ன விஷயம்னே சொல்லாம நீங்க பாட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க சார். அதை எப்படி சொல்றதுன்னு தான் தயங்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்லப்பா, அன்னைக்கு கடையில் வந்து 2 பேர் தகராறு பண்ணாங்களே, அவங்க வேற யாரும் இல்லை, உன் மாமியார் அனுப்புன ஆளுங்க தான். ரெண்டு பேர்கிட்ட ஒண்ணு இல்லாமையா இருக்கும். அதனால தான் அவங்கள அடிச்சு துரத்தி விட்டேன். அது அவங்களே சொன்னாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப கூட நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீ கல்யாணத்தை வச்சிருக்க, கடத்திர புழாவிலே இந்த மாதிரி அசிங்கம் பண்ண நினைச்சவங்க சொந்தக்காரங்க நிறைஞ்சிருக்க சபையில் இப்படி பண்ணிட்டாங்கன்னா அது கரும்புள்ளி மாதிரி ஆயிடும்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. என்னதான் சண்டைக்காரங்களா இருந்தாலும் ஒருத்தரோட கேரக்டர் பத்தியே தப்பா பேசுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வெறி பிடிச்சு போயிருக்குன்னு தான் அர்த்தம். இந்த நேரத்தில் அவங்ககிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காத. இன்னும் அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியாகி எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க. சண்டை போட்டு எதையும் சாதிக்க முடியாது. முதல்ல மதி சூர்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். என்ன நான் சொல்றது? புரியுது சார். இது எப்படி ஹேண்டில் பண்றது நான் பாத்துக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நீ பக்குவமான பையங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். நீ சரி பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். சரி, கவனமா இரு. ஓகே, போயிட்டு வா. என்ன ஜோதி, எல்லாம் சொல்லியா? எல்லாம் சொல்லிட்டானே. சொல்லுங்க. நான் சொல்லுங்க. அடிச்சி வெளில வா. ஹலோ, என்ன எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க பொம்பளை தானே முதல்ல? மாப்பிளை பார்த்து பேசுங்க. அச்சி வாயை மூடுங்க. உங்க இம்ச தொலைலாம் வேணாம் தானே எல்லாருமே ஒதுங்கி போனோம். அப்புறம் என்ன எதுக்கு முதல்ல குத்துறீங்க? நான் புத்திசாலி நினைப்பா? இத பாருங்க மாப்பிளை, மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். இல்லன்னா மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன மரியாதை?
இல்ல என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? மாப்பிளையா தூ மண்ணாங்கட்டி தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில கொட்டுங்க. இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ சொந்தமாய் தொலைச்சிட்டீங்க. இதே இடத்துல வேற யாராவது நின்னுட்டு இருந்தாங்க, மூஞ்ச உடைச்சு வாய் கிழிச்சு போட்டிருப்பேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், 2 பொம்பளை புள்ளைய பெற்றிருக்கீங்களா? அந்த அறிவு கூட இல்ல. இன்னுமா என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் போடுறீங்களா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் எதுக்கு நிறுத்தணும்? நிறுத்தி பாருங்கன்னு தான் சொல்றேன் நானு. சொல்றேன்ல, சவால் விடுறேங்க. இத பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நான் அந்த மாதிரில எதுவும் பண்ணல. எது எதுவும் பண்ணலையா? சும்மா என்கிட்ட நடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க மாரியோட அம்மா கிட்ட போன் பண்ணி பேசும்போது நான் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும். ஏ, நான் அதுல தப்பா என்ன பேசிட்டேன்? என் தங்கச்சி பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? உன் தங்கச்சி பத்தி நான் தனியா பேசினதா தப்பு. சுரேஷ் குடும்பம் என் சொந்தம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டேனா? நீங்க அப்படி ஒண்ணும் விசாரிக்கலையே. நீங்க அப்படி நினைச்சிட்டு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஓ, அப்ப கடைக்கு ஆள் அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு பிளான் போட்டீங்களே, அது என்ன என்ன விளையாடுறீங்களா? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல. ஓ, வேற எப்படி? மொத்தமா என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு தான் விடுவல்ல? என்ன என்ன நீங்க வந்ததுல இருந்து மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நானும் சரி மாப்பிள்ளைன்னு பொறுத்துக்கிட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் என்ன பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க. இதோ வந்துருச்சுல்ல, மனசுல இருக்கிறது இப்ப வாய் வழியா வந்துருச்சுல்ல. இங்க பாரு, நீ சரியான பொம்பளையா இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தி பாரு. உங்க அளவுக்கு கீழே இறங்கி வந்து சண்டை போடுற அளவுக்கு நான் ஒண்ணு தரம் நடந்து போகல. சீ, வாய மூடு. நீல பொம்பளையில பஜாரி. இங்க பாருங்க, இத்தோட உங்க தனாவட்டு திமிருத்தனம் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. இதுதானே உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். அடிச்சு மூஞ்சி இதுல பேத்துரும். அப்படியே குடும்பத்தோட வச்சு எல்லாரையும் கொளுத்திடுவேன். என்னம்மா, என்னாச்சு? அம்மா, ஏன் அழறீங்க? அழாதீங்கம்மா, ப்ளீஸ். அம்மா, என்னம்மா ஆச்சு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வழக்கம் போலதான் வந்து பொம்பிழுத்துட்டு போறாரு. இல்லம்மா, எதுக்குமே அழாத, நீங்களே அழுதுட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு. நான் போய் நிம்மியை கூட்டிட்டு வரேன். திவ்யா, வேண்டாம். செய்யாத ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லி என் மேல பழி தூக்கி போடுறியா? இப்ப சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, என்னங்க நீங்க இத்தனை நாளா அமைதியாருன்னு சஞ்சய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு டக்குன்னு நீங்க இப்படி கோவப்பட்டீங்களேங்க. வேற என்ன பண்ண சொல்ற? உன் பொண்ணை உட்கார வச்சு சூடம் காமிச்சு பூஜை பண்ண சொல்றியா? இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? கவிதாவை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? அவ எவ்வளவு பயந்து போயிட்டா தெரியுமா? நான் அவளை பொத்தி பொத்தி காப்பாத்திட்டு வரேன். சஞ்சய் கோவப்படுறப்பெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு அவனை அடக்கிட்டு வரேன். நீங்க என்னடான்னா சட்டன் எப்படி கோவப்பட்டீங்களேங்க?
என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, உங்களை கட்டுப்படுத்தவும் முடியல. போங்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? எவ்வளவு பெரிய சான்ஸ், எப்படிப்பட்ட விஷயம் இது? அந்த கலிதீர்த்தா குடும்பத்தை மொத்தமா உள்ள தூக்கி வைக்க நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். என்னமோ காப்பிக்கு ஓசியில சக்கரை கொடுக்குற மாதிரி ஈஸியா கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிற. இப்போ என்னால தாங்க முடியல வசந்தா, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே அந்த கலிதீர்த்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பாபு பையன் மதிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துவான். அந்த கலிதீர்த்தானுக்கு அவன் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அவனும் சந்தோஷமா இருப்பான். என் அண்ணியா இருக்கு, அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம குடும்பம் மட்டும் நாசமா போச்சுல. துரோகிங்க வெளியே எங்கேயுமே இல்ல, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்க. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பாபு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னான். இன்னும் என்னென்னமோ பண்ணா, அப்ப கூட எனக்கு கோவம் வரல. ஆனா இப்போ வேணும்னே கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிறான். எனக்கு எப்படி இருக்கும்? என்னால இதை மன்னிக்கவே முடியாது. ஏங்க, அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அதுக்காக கவிதாவை பயமுறுத்தி வைக்கிறதுல என்னங்க பிரயோஜனம்? அவ முகத்தை பார்க்கணுமே, அப்படியே வெளிரி போச்சுங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பயங்கர கோவம் வந்துருச்சா, அதான் கை நீட்டி இவ்வளவு அடிச்சிட்டேன். கவிதா நம்ம வீட்டுல இருக்கிறதே என் மனசுக்குள்ள வரல. சரி விடு, அவளை நம்ம பக்குவமா பேசி அப்புறமா சரி பண்ணலாம். நான் வரேன். என்னங்க? நித்யா ரூம்ல தானே இருக்கா? ஆமா. என்னங்க, மறுபடியும் அவகிட்ட கோவப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. நித்யா, ஏமா இப்படி இருக்க? என்னதான் இருந்தாலும் நான் உன் அப்பா இல்லையா? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன். உனக்கு ஒரு சின்ன குறை வச்சிருப்ப நான் சொல்லு. அதெல்லாம் மீறி நீ அந்த பாபு பையன் தான் வேணும்னு அவங்க கூட ஓடி போன. அந்த குடும்பம் உன்னை என்ன பாடுபடுத்துச்சு, எவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு. இனி அவங்க சங்காத்தமே வேண்டான்னு சொல்லி நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு எவ்வளவு கோபம் இருந்திருந்தா நீ அவங்க வீட்டுக்கு போய் விஷத்தை குடிச்சு அவங்க எல்லாரையும் கோர்ட்ல ஏத்தி நிறுத்தி இருப்ப. எங்கம்மா போச்சு அந்த கோவம்லாம்? அவங்களா என்ன நல்லவங்களா? அவங்க நல்லவங்களா இருந்தா உன்னை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களா? இன்னைக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க காரணம் யாரு? அந்த குடும்பம் தானே. அவங்கள நான் பழிவாங்கணும்னு நினைக்கிறது தப்பா? எப்படி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்தமா? உன் குரல் போனதுக்கு காரணம் யாருமா? அந்த குடும்பம் தானே. அந்த கோவம் தாமா. அதனாலதாமா அவங்களை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும் நான் போராடிட்டு இருக்கேன். இப்படி ஈஸியா கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டியம்மா. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. வா போலாம். போய் அந்த பாபு என்ன மிரட்டினா, அதனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்கினேன்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. அது போதும். அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்குள்ள நிக்க வச்சு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி 2 குடும்பத்தையும் தெருவில் நிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ துரை மகமா, உனக்குன்னு ஒரு வைராகியம் இருக்கு. நீ ஜெயிக்க பிறந்தவ. அந்த பிச்சைக்கார குடும்பம் மாதிரி எல்லாம் இல்லம்மா. வா வா, வந்து எழுதி கொடு. 1 மணி நேரத்துல அவங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. உனக்கு எங்க மேல என்னமா கோவம் சொல்லு, நாங்க மாத்திக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எதிரிங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ எங்களை எதிரியா பாக்குறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
சாரி அத்தை, என் மொபைல் எங்க இருக்கு? எடுத்துக்கம்மா. என்ன நித்யா? நீங்க என்ன அடிச்சதுக்காக நான் வருத்தப்படல. என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்பவும் சொல்றேன், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புலயே பெரிய தப்பு உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததுதான். இதுக்கப்புறமும் என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ இல்ல என் ஃப்ரெண்டு வீட்லயோ இருந்து என்னை காப்பாத்திக்க முடியும். இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. என்ன நீங்க கட்டாயப்படுத்தி இங்க இருக்க வைக்கணும்னு நினைச்சா சாரி. அப்புறம் என் பணத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க நான் தீர்க்கமா முடிவெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அவ பாட்டுக்கு நோட்ல என்னென்னமோ எழுதி வச்சிருக்கா. நீங்க எதுவுமே சொல்லாம இப்படி வந்துட்டீங்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ உள்ள போ. மாமா, சாரி மாமா, என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். வேண்டாம், விட்டுருங்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன். என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த பாருமா, குடும்பம்னு இருந்தா எல்லா வீட்லயும் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்கதாமா செய்யும். அதுக்காக அத்துட்டு போயிடுவாங்களா? அவ கோவத்துல இருக்காமா. நான் அடிச்சதும் தப்புதான். இங்க பாரு, நான் திரும்ப போய் மன்னிப்பு கேட்டா அவ மனசு மாறிடுவா. இந்த மாதிரி எத்தனையோ தடவை நடந்திருக்கு இல்ல வசந்தா? ஆமாங்க. அப்புறம் என்ன, கவிதாவை நீ கூட்டிட்டு போ. போமா, போ. வாமா.